ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு செம குட் நியூஸ் வந்திருக்கு. அதுவும் சென்னை உயர்நீதிமன்றமே டைரக்ட்டா ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. பொதுவா 2 குழந்தைகளுக்கு மேல போச்சுன்னா, அரசு சலுகைகள் எல்லாமே கட் ஆகும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ 3வது குழந்தைக்கும் முழு சம்பளத்துடன் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இத சட்டமா கொண்டு வரணுன்ட்டு உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்காங்க. யார் தொடர்ந்த வழக்கு? தனியார் ஊழியர் நிலை என்ன? முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல சமீப காலமா பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை எண்ணிக்கை தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வருதாம். இந்த நிலையில தான் 3வது பிரசவத்திற்கும் முழு சம்பளத்துடன் கூடிய விடுப்பை மேட்டர்னிட்டி லீவ் வித் ஃபுல் பே வழங்கப்பட வேண்டும்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இந்த உத்தரவு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே பொருந்தும். பெரும்பான்மையா இருக்கிற தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இந்த சலுகை கிடையாது. அவங்க வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, 3வது குழந்தைக்கு லீவ் கேட்டா வேலைய இழக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. ஏன் நிறைய பிரைவேட் செக்டார்ல பார்த்தீங்கன்னா, மேட்டர்னிட்டி லீவ் ஒரு கான்செப்ட்டே இல்லாம தான் இருக்கு. சரி, இந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தன்னுடைய 3வது பிரசவத்துக்காக ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கேட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு பணியாளர் விதிகள் பார்த்தீங்கன்னா சொல்லுதுன்னா, பிரசவ விடுப்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதாவது 2 குழந்தைகளுக்கு மட்டுமே சலுகைங்கிற மாதிரி விதிகள் இருக்கிறதுனால இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தோட கவனத்துக்கு போயிருக்கு. இந்த வழக்கை விசாரிச்ச 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பெண் ஊழியர்கள் தங்களது 3வது பிரசவத்திற்கு சம்பளத்துடன் கூடிய முழுமையான பேறுகால விடுப்பை பெற தகுதியானவங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. மகப்பேறு நலன் மற்றும் குழந்தைகளுடைய பராமரிப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுப்பு மறுக்க கூடாது அப்படின்னு நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. வெறும் தீர்ப்பு மட்டும் சொல்லணுங்க, இதை உடனடியாக செயல்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. தீர்ப்பின் நகலை தமிழக அரசுடைய அனைத்து துறை செயலாளருக்கும் உடனடியாக அனுப்பி வைக்கணும்ட்டு நீதிபதிகள் அவங்க உத்தரவில் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவுகள்லாம் அமுல்படுத்த அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமை செயலாளர் அறிவுறுத்த வேண்டும்ட்டு இந்த உத்தரவில் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தமிழ்நாடு முதலமைச்சர்கள்லாம் தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைஞ்சிட்டே போகிறதுனால தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. அது வரும்போது நம்ம அரசியல் பலம் குறைஞ்சிடும் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அதனால் கூடுதலாக குழந்தைங்களை பெற்றுக்கோங்க மறைமுகமாக கோரிக்கை வச்சாங்க. பொதுவாக மத்திய அரசு விதிகளின்படி பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மகப்பேறு விடுப்பு சலுகைகள்லாம் கிடைக்கும். ஆனால் மக்கள் தொகை குறைவை கருத்தில் கொண்டும் தாய் சேய் நலனை முன்னிறுத்தியும் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த நெகிழ்வான போக்கை கையாண்டிருக்கு. இது எதிர்காலத்தில் விதிகளை மாற்றுறதுக்கான ஒரு முதல் படியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இது செயல்படுத்த எல்லா துறைக்கும் உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம் சொல்லலாம். ஆனால் தனியார் ஊழியர்களுக்கும் இதே மாதிரி சலுகை கிடைக்கணுன்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக இந்த தீர்ப்பை எல்லா துறைகளுக்கும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பொருந்தும். இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.